இணைந்திருக்கிறோம் சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக புதிய அரசமைப்பொன்று அவசரம் தேவையில்லை, அனுர தலைமையிலான அரசு அறிவிப்பு. நாட்டின் தற்போதைய நிலவரத்துக்கு இணங்க பொருளாதாரத்தை பலப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்துவதே பிரதான விடயமாகும். புதிய அரசமைப்பை அவசரமாக கொண்டு வர வேண்டிய தேவை தற்போது கிடையாது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஏப்ரல் 24ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல், பாராளுமன்றில் அமைச்சர் பிமல் ரத்நாயக் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி நடத்த முடியும் என சபை தலைவரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல முற்பக்க செய்திகளுக்குள் அடக்குமுறைகளை கைவிட்டு அரசு ஜனநாயக முறையில் செயற்பட வேண்டும், பாராளுமன்றில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித். அடக்குமுறைகளை கைவிட்டு அரசாங்கம் ஜனநாயக முறையில் செயற்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றில் நேற்று புதன்கிழமை ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பி குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா சபாநாயகரிடையே கடும் முறுகல். பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா எம்பிக்கும் சபாநாயகருக்கும் இடையே கடும் முறுகல் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற அடையாள அட்டை தனக்கு 2 மாதங்களாக வழங்கப்படவில்லை என அர்ச்சுனா ராமநாதன் கடுமையாக சாடினார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல பணம் செலுத்தி உணவருந்திய எம்பிக்கள் என்றும் குறிப்பாக பாராளுமன்றத்தில் உலக காலமும் பணம் செலுத்தாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உணவருந்தி வந்த நிலையிலே நேற்று முதல் 2000 ரூபாவை செலுத்தி உணவினை பெற்றுக் கொண்டதாக பாராளுமன்ற தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. அதே போல ஐக்கிய அரபுக்கு ஜனாதிபதி அனுர விஜயம் என்ற செய்தியும், வடக்கில் அவசரமாக முன்னெடுக்க வேண்டிய அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் உலக வங்கி பிரதிநிதியிடம் ஆளுநர் கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதே போல கட்டமிடப்பட்ட செய்திகளாக எம்பிக்களுக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படாது, அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் என்ற செய்தி. 35,000 பட்டதாரிகளுக்கு உடனடி வேலைவாய்ப்பு, அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ. அரசு சேவைக்குள் 35,000 பட்டதாரிகளை இணைக்கும் திட்டம் காணப்படுவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு நாமல் எம்பிக்கு அழைப்பு என்ற செய்தி, கடவுச்சீட்டு அலுவலகம் 24 மணி நேரமும் இயக்க தீர்மானம் என்ற செய்திகளே வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக பாராளுமன்றில் ஒன்று கூடிய எதிர்கட்சிகளின் எம்பிக்கள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக அரசு படைகள், கோப்பாப்பிளவு மக்களின் காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும், சபையில் ரவிகரன் எம்பி வலியுறுத்து என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக 700 மில்லியன் ரூபாய் மோசடி, நாமலுக்கு அழைப்பாணை என்ற ஒரு செய்தி. பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்சவை எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரல் 24ஆம் தேதியில் நடத்தலாம், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க என்ற ஒரு செய்தியும், நெல்லுக்கு நிர்ணய விலை கடந்த சில நாட்களாகவே நாங்கள் இந்த நெல்லுக்கான நிர்ணய விலையை இன்னும் அரசு வெளியிடவில்லை என்றவாறு செய்திகளை பார்த்திருந்தோம். இன்றைய நாளிதழில் நெல்லுக்கான நிர்ணய விலை பற்றிய செய்தி காணப்படுகிறது. நெல்லுக்கான நிர்ணய விலை விவசாயிகள் மற்றும் நுகர்வோருக்கு நன்மை பயக்கும் வகையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கமத்தொழில் அமைச்சர் ஹேடி லால்ஹாந்த தெரிவித்துள்ளார். அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் அறுவடை ஆரம்பமாகியுள்ள இந்த நிலையில் நெல்லிற்கான நிர்ணய விலை தொடர்பான விடயங்கள் பாரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. விவசாயிகளுக்கும் நுகர்வோர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில் விலையை நாம் நிர்ணயித்துள்ளோம். இதற்கமைய நாட்டரிசி நெல் 1 கிலோ 120 ரூபாவும், 1 கிலோ சம்பா நெல் 125 ரூபாவும், 1 கிலோகிராம் கீரி சம்பா நெல் 132 ரூபாவாகவும் கொள்வனவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து எம்பிக்களுக்கு வாகனம் இல்லை என்று நாங்கள் வலம்புரி நாளிதழில் பார்த்த செய்தியும், பாராளுமன்ற சம்பிரதாயங்கள் அரசால் மீறப்பட்டு வருகின்றன, எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகின்றது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இரு பத்திரிகைகளிலும் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். மொட்டு சின்னம் குறித்து இறுதி தீர்மானம் இல்லை, எதிர்வரும் தேர்தலில் மொட்டு சின்னத்தில் போட்டியிடுவதா அல்லது வேறொரு சின்னத்தில் போட்டியிடுவதா என்பது தொடர்பில் இதுவரையில் தீர்மானம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என பொதுஜன பெரமுனவின் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக மன்னார் கொண்டு வரப்பட்ட பறவைகள் 3 கடற்படையினரால் கைது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து
லசந்த படுகொலை சந்தேக நபர் மூவரை விடுதலை செய்ய சட்டமா அதிபர் ஆலோசனை என்று இன்று எதிர்ப்பு போராட்டம் என்றவாறும் செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மஹிந்தவை சந்தித்து பேசினார் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது. வள்ளுவர் தமிழராக பிறந்தமை எங்களுக்கான பெருமைதான், வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும், வவுனியாவில் பெரும்போக நெல் அறுவடை ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாண்டே மேற்கு விடத்தில் தீவில் 28 கிலோ கேரளா கஞ்சா மீட்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து யாழ் சிறைச்சாலையில் இரத்த தான முகாம் என்று நாங்கள் நேற்றைய தினம் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்தி, இன்றைய தினம் அந்த இரத்த தான முகாம் சிறப்பாக இடம்பெற்று அதனுடைய புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சமுதாய போலீஸ் குழுவின் ஏற்பாட்டில் வவுனியாவில் மரநடுகை முன்னெடுப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை வழங்க பாரிய அளவு நிதி செலவீடு, அமைச்சர் நலிந்த ஜெயதிச தகவல். விரிவாக பார்க்கையில் மருத்துவ விநியோக பிரிவினூடாக அரசு வைத்தியசாலைகளுக்கு இன்சுலின் உள்ளிட்ட நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை வழங்குவதற்காக கடந்த ஆண்டு பாரிய அளவு நிதி செலவிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. நிலுவை கட்டணங்கள் காரணமாக நீர் வழங்கல் சபையின் கடல் 16,000 மில்லியன் ரூபாவாக உயர்வு என்ற ஒரு செய்தியும், 2024ஆம் ஆண்டில் 87 மருந்துகள் தர பரிசோதனையில் தோல்வி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த மருந்துகள் தொடர்பான தர பரிசோதனைகளும் அது தொடர்பான தட்டுப்பாடு பற்றிய செய்திகளும் பரவலாக நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் 87 மருந்துகள் தர பரிசோதனையில் தோல்வி அடைந்துள்ளதாகவும், இதுவரை 13 மருந்துகள் தர பரிசோதனை தோல்வி அடைந்துள்ளதாகவும் தகவல்கள், கடந்த ஆண்டில் 13 இந்த ஆண்டில் 87 என்றவாறு தகவல் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சைபர் பாதுகாப்பு சட்டமூலத்தை விரைவாக நிறைவேற்ற நடவடிக்கை என்றவாறும், அதிவேக நெடுஞ்சாலையில் திடீரென தீப்பற்றி எறிந்த பஸ் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்த்ததன் பின்னர் இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் ஜனாதிபதியின் நிதி நிவாரணத்தை பிரதேச சபையூடாக வழங்க தீர்மானம், பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு என்ற செய்தி. ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. சகல பிரதேச சபைகள் ஊடாக நிதியத்தின் நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பிப்பதற்கும் பிரதேச சபைகள் ஊடாக குறித்த விண்ணப்பதாரிகளுக்கு நிவாரண நிதியத்தை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியும், அதே போல நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவித்தது அரசாங்கம் என்று ஏலவே நாங்கள் பார்த்துக்கக்கூடிய செய்தி. 1 கிலோ நெல்லுக்கு வழங்கப்படும் விலைகளை அரசாங்கம் நேற்று நெல் சந்தைப்படுத்தல் சபை மூலம் அறிவித்திருக்கிறது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் விவசாய அமைச்சர் KD லால்காந்த இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதற்கமைய நாடு நெல் கிலோ ஒன்று 120 ரூபாவிற்கும், சம்பா நெல் கிலோ ஒன்று 125 ரூபாவிற்கும், கீரி சம்பா நெல் கிலோ ஒன்று 132 ரூபாவுக்கும் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் என விவசாய அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்திருக்கிறார். மேலும் விவசாயிகளிடமிருந்து உலர்ந்த நெல்லை மட்டுமே அரசாங்கம் கொள்வனவு செய்யும் என்றும், விவசாயிகளுக்கு நியாயமான விலையை உறுதி செய்யும் அதே வேளையில் சந்தையில் அரிசியின் நிலைத்தன்மையை பேணுவதற்கும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று இந்த நீண்ட நாட்களாக நிலவி வந்த நெல்லுக்கான நிர்ணய விலை நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மஹிந்தவை சந்தித்தார் இந்திய உயர்ஸ்தானிகர். நீர்க்கட்டணத்தை குறைக்க பரிசீலனை, எதிர்வரும் காலங்களில் நீர்க்கட்டணத்தை 10 முதல் 30% வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல யாழ் புகையிரத நிலையம் ஆசன முன்பதிவு கருமபீடம் 24 மணி நேரமும் சேவையில் அத்தியட்சகர் சுரேந்திரன் தெரிவிப்பு என்று அந்த யாழ் புகையிரத நிலையத்தினுடைய ஆசன முன்பதிவு கருமபீடமானது இவ்வளவு காலமும் காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை இயங்கியிருந்தது. அதை 24 மணி நேர சேவையாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது இனி 24 மணி நேர சேவையாக இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கட்சி தலைவர்களுடன் எதிர்கட்சி தலைவர்கள் சந்திப்பு நேற்று பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி தலைவருடைய மண்டபத்திலே கட்சியினுடைய தலைவர்களோடு எதிர்கட்சி தலைவர் நேற்று சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியிருந்தார் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதுபோல தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் பயணிகள் தேவை கருதி யாழ் புகையிரத நிலையத்தில் தொலைபேசி மின்னேற்றும் தொகுதி என்று யாழ்ப்பாண புகையிரத நிலையத்தில் இந்த போன்களுக்கு சார்ஜர் போடுவதற்காக சார்ஜிங் சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும்,
கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலய மகோற்சவம். கீரிமலை நகுலேஸ்வரம் நகுலாம்பாதேவி சமேத நகுலேஸ்வர சுவாமி திருக்கோவில் மகோற்சவம் எதிர்வரும் 13ஆம் தேதி வியாழக்கிழமை 11:35 மணி அளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தனங்கிழப்பு உப்பள நிலையத்தை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை. நாட்டில் ஏற்படக்கூடிய உப்பு தட்டுப்பாட்டை தொடர்ந்து தென்னாட்சி பிரதேச செயலுக்கு உட்பட்ட தனங்கிழப்பு பகுதியில் உள்ள கடந்த காலத்தில் தடைப்பட்ட உப்பு உற்பத்தி நிலையத்தை மீளவும் ஆரம்பிக்கும் நோக்கில் தேசிய உப்பு நிறுவன தலைவர் நேற்று புதன்கிழமை குறித்த இடத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. 100 சூரிய மின் உற்பத்தி திட்டம் விரைந்து செயற்படுத்த நடவடிக்கை, வலிசக்தி அமைச்சு தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் உள்நாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் சென்றால், வெளிநாட்டு செய்திகளுக்குள் பாலஸ்தீன தேசமே உறுதியான தீர்வு, சவுதி அரேபியா வலியுறுத்து காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ள சவுதி அரேபிய பாலஸ்தீன தேசம் ஒன்று உருவாக்கப்படாவிட்டால் இஸ்ரேலுடன் உறவினை ஏற்படுத்த முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், காசாவை அமெரிக்கா கைப்பற்றும், இஸ்ரேல் பிரதமரை சந்தித்த போது திட்டவட்டமாக தெரிவித்தார் ட்ரம்ப் என்ற செய்தியும் காணப்படுகிறது. உலகளவில் அதிகரிக்கும் நுரையீரல் புற்றுநோய் என்ற செய்தி, உலகளவில் புகைப்பிடிக்காதவர்களிடையே நுரையீரல் புற்றுநோய் விகிதம் அதிகரித்து வருவதாக புதிய ஆய்வு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள லான்செட் சுவாச மருத்துவ இதழ் நடத்திய ஆய்வில் புகைப்பிடிக்காதவர்களிடையே அடினோகார்சினோமா எனப்படும் ஒரு வகை நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது என்றும் தெரிய வந்திருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஸ்வீடன் கல்வி நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு, 11 பேர் உயிரிழப்பு என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய வெளிநாட்டு செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில், பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு, ஸ்வீடனில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்வீடனில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர், பலர் காயமடைந்தனர் என்று போலீசார் தெரிவித்தனர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. டில்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ட்ரம்பின் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுத்தது சீனா, நிலக்கரி எரிவாயுக்கு 15% வரி. ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சீனா, அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி மற்றும் எரிவாயுக்கு கூடுதல் வரி விதித்துள்ளது. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பொருளாதார கொள்கைகள், வெளிநாடுகள் மீதான வரி விதிப்பு ஆகியவை சர்வதேச வர்த்தக போரை தூண்டும் வகையில் அமைந்துள்ளது. அமெரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி நாடுகளான கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியும், சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரியும் விதித்தனர். ட்ரம்பின் இந்த உத்தரவாத உலக அளவில் பெரும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளன. வரி விதிப்பை எதிர்கொண்ட நாடுகள் ட்ரம்பின் நடவடிக்கைக்கு எதிர்வினையாற்ற தொடங்கின. சீனா மீதான வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது. தற்போதுள்ள வரிகளுக்கு மேல் கூடுதலாக 10% வரியை சீனா எதிர்கொள்கிறது. இதனால் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வர்த்தக கட்டுப்பாடு நடவடிக்கையை சீனா தொடங்கிவிட்டது. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி மற்றும் திரவ இயற்கை எரிவாயுக்கு 15% கூடுதல் வரியை விதித்துள்ளது. எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்களுக்கு 10% வரியை விதித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக 25 ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதம் நிச்சயம் உருவாகும், பிரதமர் மோடி திட்டவட்டம் என்ற ஒரு செய்தியும், மகா கும்பமேளாவில் சிறப்பு ஏற்பாடுகள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், முதல் கட்டமாக 18,000 இந்தியர்கள் வெளியேற்றம், அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 205 இந்தியர்களை அந்நாட்டு அரசு நேற்று முன்தினம் ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பி வைத்துள்ளது. இந்த விமானம் இந்தியாவின் பஞ்சாபின் அமிர்தசரஸில் தரையிறங்கியுள்ளது. அமெரிக்காவில் சுமார் 4,00,78,00,000 பேர் சட்டவிரோதமாக குடியேறியிருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த சுமார் 8,00,000 பேர் அந்த நாட்டின் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது என்று இந்த தரவுகள் குறிப்பிட்ட ஒரு செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்படுகிறது. ட்ரம்ப் மோடி சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் அபிவிருத்திக்கு ஜப்பான் தொடர்ந்து ஆதரவு, அந்நாட்டு துணை அமைச்சர் தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், அர்ச்சுனா எம்பிக்கு தலையில் பிரச்சனை, சபையில் கூறினார் தயாசிரி. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தலையில் பிரச்சனை என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலை அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதையடுத்து பாராளுமன்றில் சலசலப்பு ஏற்பட்டது. சபையில் உரையாற்றிய அர்ச்சுனா எம்பி, என்னை அனுராதபுர பகுதியில் வைத்து போலீசார் மறைத்தனர், எனது அடையாள அட்டையை கேட்டனர், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், என்னுடைய அடையாள அட்டை பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது,
பாராளுமன்றத்தால் தரப்பட்ட தற்காலிக அட்டை என்னிடம் உள்ளது என கூறி அதனை காட்ட முற்பட்டும் அந்த போக்குவரத்து போலீசார் அதனை ஏற்க மறுத்துவிட்டனர். இதனை அடுத்து குறுக்கிட்ட சபாநாயகர் அர்ச்சுனா எம்பியை பார்த்து, உங்களுடைய அடையாள அட்டை பாராளுமன்ற அலுவலகத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளது, அதனை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள தவறியுள்ளீர்கள் என சுட்டிக்காட்டி இருந்தார். இதனை அடுத்து மீண்டும் உரையாற்ற ஆரம்பித்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, நான் அனுராதபுரத்தில் வைத்து இடைமறிக்கப்பட்ட பின்னர் எனக்கும் போலீசாருக்கும் இடையில் நடந்த உரையாடலை போலீசார் பதிவு செய்து அதனை ஊடகங்களில் வெளியிட்டனர். போலீசாரின் இந்த செயல் வெட்கப்பட வேண்டிய ஒன்று. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இவ்வாறு போலீசார் பதிவு செய்து ஊடகங்களில் வெளியிட்டனர். இந்த பாராளுமன்ற மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோர் இது தொடர்பில் வெட்கப்பட வேண்டும் என்றார். இதன் போது இடையில் குறுக்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜாயசேகர, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சபையை பார்த்தும் சபாநாயகரை பார்த்தும் இவ்வாறு உரையாற்றுவதை இந்த சபை எப்படி அனுமதிக்கின்றது? இங்கு பாகுபாடு இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிற்கு தலையில் பிரச்சனை என்றார். இதனை அடுத்து உரையாற்றிய சபாநாயகர், நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. எனவே அது சாதாரண மனிதர் என்றாலும் எம்பியாக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவ்வாறே பின்பற்றப்படும். இதில் பாகுபாடு இல்லை. அர்ச்சுனா எம்பி சபையில் கூறிய தகாத வார்த்தைகள் ஹன்சாட்டில் இருந்து நீக்கப்படும் என்றார். எவ்வாறாயினும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க இந்த உரையை ஹன்சாட்டில் இருந்து நீக்குவதால் பயனில்லை என்றும், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பிரபல யூடியூபர் என்றும், அவர் உரையாற்றும் இந்த நேரத்திலேயே அனைத்தும் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டார். என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் வெளிநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளுடைய ஏனைய உட்பக்க செய்திகளாக, தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக அரச படைகள், பாராளுமன்றில் ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டும். தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக இந்த நாட்டின் அரச படைகளே காணப்படுவதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றில் சுட்டிக்காட்டி இருக்கிறார். பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விவாதத்திலே நான் குறிப்பிட விரும்புவது என்னவெனில், தேங்காய் ஏற்றுமதி செய்வதற்கு இடையூறுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக வடக்கு கிழக்கில் மக்களுக்கு சொந்தமான காணிகளை படையினர் இன்னும் விடுவிப்பு செய்யப்படவில்லை. முல்லைத்தீவு கோப்லாப்புலவில் இராணுவத்தினர் அபகரித்துள்ள மக்களின் பூர்வீக காணிகளில் அதிக அளவு தெங்கு பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும், அக்காணிகளின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன், குறித்த காணிகளில் இராணுவத்தின் பிடியிலிருந்து உடனடியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். பயன்தரு தென்னை மரங்களை துவசம் செய்தது காட்டு யானை, கோம்பாவிலில் சம்பவம் என்ற செய்தியும், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளராக விஜயகுமார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதே போல விபத்துக்களை தடுக்க கட்டாக்காளி மாடுகள் பிரதேச சபையால் மடக்கி பிடிப்பு, போக்குவரத்திற்கு இடையூறாக வீதிகளில் இருந்த 100க்கும் மேற்பட்ட கட்டாக்காளி மாடுகள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினரால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. மன்னார் வங்காளையில் கனியமணல் ஆராய்ச்சி மக்கள் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது என்ற செய்தி. மன்னார் வங்காளி கிராமத்தில் கடற்கரை பகுதியில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை கனியமணல் ஆராய்ச்சிக்காக வருகை தந்த குழுவினர் அக்கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவ்விடத்தை விட்டு வெளியேறி சென்றனர் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக சிங்கள மக்களை பகையாமல் இருப்போம் என்றும், இந்த நாட்டில் தமிழ் மக்கள் பட்ட துயரங்கள் உயிரிழப்புகள் கொஞ்சமல்ல, இன்னும் அந்த வடுக்கள் எங்களை ரணமாக வதைக்கிறது. இவ்விதம் தமிழ் மக்கள் மீது நடந்த அட்டூழியங்கள் அநியாயங்களுடன் சிங்கள மக்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை தமிழ் மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சிங்கள பேரினவாதத்தை விதைத்தும் அதன் மூலம் அரசியல் பிழைப்பை நடத்திய சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களே எமக்கு நடந்த அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம் என்பது மறுக்க முடியாத உண்மை. இது தவிர ஆட்சியாளர்களும் அவர்களின் அடிவருடிகளும் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொண்ட மிக மோசமான பிரச்சாரங்கள் சிங்கள மக்களை தவறாக வழிநடத்தியதென்றே உண்மையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் கூறும்போது சிலர் எங்களை முறைப்போடு பார்க்கலாம். ஆனால் நாம் எப்போதும் உண்மையின் பக்கம் நின்றாக வேண்டும். விடுதலை புலிகள் அமைப்பை தோற்கடித்தவர்கள் நாங்கள் என்று மார்தட்டி ஆட்சி செய்த மஹிந்த ராஜபக்ச தரப்பை சிங்கள மக்கள் ஆட்சி பீடத்திலிருந்து துரத்தி இருக்கிறார்கள். இவ்வாறு துரத்தியதன் மூலம் தமிழ் மக்களை மஹிந்த தரப்பு ஈனத்தனமாக கொன்று குவித்தது என்ற உண்மையை சிங்கள மக்கள் உணர்ந்து கொண்டனர் என பொருள் கொள்ளலாம். தவிர கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்த சிங்கள மக்கள் பொது தேர்தலின் போது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை மிக பெரும்பலத்துடன் ஆட்சி பீடமேற்றினர். ஆக இந்த நாட்டில் நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை சிங்கள மக்கள் செய்துள்ளனர். அதாவது கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சியிலிருந்து துரத்திய செயல் தமிழ் மக்களாகிய எங்களால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு எங்களின் வாக்குப்பலம் போதுமானதாக இல்லை.
இருந்தும் நாங்கள் செய்ய வேண்டியதை சிங்கள மக்கள் செய்திருக்கிறார்கள். எனவே சிங்கள மக்களை நாங்கள் எங்களுக்கான பலமாக ஆக்க வேண்டும். இதை நாம் கூறும்போது சிலர் இதை ஒரு விசித்திரமாக கூட பார்க்கலாம். பரவாயில்லை, நாம் இங்கு கூற வருவது சிங்கள மக்களை பகைப்பதை நாம் முழுமையாக தவிர்க்க வேண்டும். உதாரணத்துக்கு தையிட்டி விகாரையை உடைப்போம் என்ற சொற்பதம் அவ்வளவு நல்லது அல்ல. இந்த சொற்பதம் கோட்டபாயாவை தாங்கள் துரத்தியது பிழையோ என்று சிங்கள மக்களை நினைக்க வைக்கும். எனவே வன்மத்தனமான சொற்பிரயோகங்களை தவிர்ப்போம். மாறாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி விகாரை தொடர்பில் சட்ட ரீதியாக அணுகுவோம். அது எல்லோருக்கும் ஏற்புடையது. எனவே தயவு செய்து விகாரையை உடைப்போம் என்று கூறி எங்களின் நியாயங்களை உணர்ந்து வருகின்ற சிங்கள மக்களை பகைக்காமல் பார்த்து கொள்வோம் என்று வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் இன்றைக்கு தொடர்ந்து செல்கிறது. அதே போல யாழ் இந்து கொழும்பு இந்து இடையே விவாத சமர், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் இந்து கல்லூரி கொழும்பு ஆகிய அணிகளுக்கு இடையிலான சொல்லாடல் 2025 நிதர்சனத்தின் களம் விவாத போட்டியானது நாளை வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் இந்து கல்லூரியின் சபாலிங்கம் அரங்கில் இடம்பெற உள்ளது. ஈழமணி திருநாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களிற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே எனும் விடய தலைப்பை ஆதரித்தும் மறுதளித்தும் விவாத சமர் இடம்பெற உள்ளது. சமரின் நிறைவில் இந்துவின் ஆதர்சம் விருது வழங்கல் வைபவமும் இடம்பெற உள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல விளம்பரினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக விவசாயிகள் நுகர்வோரை பாதுகாக்க நெல்லுக்கு உத்தரவாத விலை, அமைச்சர் சுனில் ஹெந்துன் நத்தி என்ற செய்தியும் விளம்பரினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக இருக்க. தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழோடு இணைந்திருப்போம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தையிட்டி காணியை கையளிக்க முடியாது, அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ் மாவட்ட செயலாளருக்கு சண்டித்தன கடிதம். தையிட்டியில் விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி உட்பட 14 ஏக்கர் காணிகள் திஸ்ஸ விகாரைக்கு சொந்தமானவை. அந்த காணிகளை ஒருபோதும் எவருக்கும் கையளிக்க முடியாது. அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அனுமதிக்க மாட்டோம் என்று அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளருக்கு தெரியப்படுத்தியுள்ளது என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை தொடர்ச்சியாக பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதிக்கு பொய்யான தகவலை வழங்கப்பட்டது. உயிர் போனாலும் காணி சுவீகரிப்பிற்கு அனுமதியோம், வலிவடக்கில் 2 குடும்பங்களையே மீள் குடியேற்ற வேண்டியுள்ளதா என்ற கேள்வியும், பாதுகாப்பு தரப்பினர் அரசு அதிகாரிகள் இணைந்து பொய் தகவல் வழங்கினர், பலாலி மீள்குடியேற்ற சபை காட்டம் என்ற செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்திற்கு தற்போது சுமார் 1300 மீட்டர் நீளமான ஓடுபாதை உள்ளது. அதனை 2400 மீட்டர் ஓடுபாதையாக விரிவாக்கக்கூடிய வசதிகள் காணப்படும் நிலையில் காணிகளை சுவீகரிக்க வேண்டிய தேவை என்ன? மேற்கண்டவாறு பலாலி மீள்குடியேற்ற சபையினர் கேள்வி எழுப்பினார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல கட்டமிடப்பட்ட செய்தியாக மைத்திரி ஆட்சிக்கு பின்னர் வலிவடக்கில் ஒரு துண்டு காணி கூட விடுவிக்கப்படவில்லை என்ற செய்தியும், 104 கிலோ கஞ்சா மீட்பு, 3 கைது என்ற செய்தியும், 35,000 பட்டதாரிகளுக்கு அரச நியமனம் வழங்கப்படும், அமைச்சரவை பேச்சாளர் உறுதி என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி ஒன்றும், லசந்த படுகொலை விவகாரம் குற்றவாளிகளை விடுதலை செய்யும் நோக்கம் இல்லை, சட்டமா அதிபரின் பரிந்துரை ஆராயப்படுமாம் என்ற செய்தியும், ஊடகவியலாளர் லசந்த படுகொலை விவகாரம் சட்டமா அதிபரின் கடிதம் மிகுந்த ஆபத்தானதாகும் என்ற செய்தி ஊடகவியலாளர் லசந்த படுகொலை தொடர்பான கட்டமிடப்பட்ட செய்திகளாக இங்கே காணப்படுகிறது. அதே போல நெல்லுக்கு நிர்ணய விலையை அறிவிப்பு என்ற செய்தி ஏற்கனவே பார்த்தது போல உப்பின் விலை அதிகரிப்பும், நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய உப்பு தட்டுப்பாடு காரணமாக உப்பின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கோட்டபாய கைதாகலாம், கம்மன் விளவுக்கு எப்படி தெரியும் என்ற செய்தியும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் ஏனைய முற்பக்க செய்திகளாக மணல் கடத்திய டிராக்டரை சுட்டு பிடித்த போலீஸ் என்ற ஒரு செய்தியும், அனுரவின் வெற்றிக்கு புலம்பெயரிகளே காரணம், விமல் வீரவன்ச கண்டிப்பு என்ற ஒரு செய்தியும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு மார்ச் மாதத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பட்டமளிப்பு விழா மார்ச் மாதம் 19ஆம் 20ஆம் 21ஆம் மற்றும் 22ஆம் தேதிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற உள்ளது என்றவாறு ஒரு செய்தி. உதயன் உள்ளிட்ட ஊடகங்கள் மீதான தாக்குதல்கள் உடன் விசாரிக்கப்பட வேண்டும், ரவிகரன் எம்பி வலியுறுத்து. உதயன் உள்ளிட்ட ஊடக நிறுவனங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறைகளுக்கு நீதி வேண்டும். இந்த ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. முல்லைத்தீவில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகம், லசந்த கொலை வழக்கு சட்டமா அதிபரின் பரிந்துரையை தீவிரமாக ஆராய்கிறது அரசு என்ற செய்திகளுடன் கட்டமிடப்பட்ட செய்தியாக அர்ச்சுனா எம்பிக்கு நேற்று அர்ச்சனை மழை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கையில்,
மக்களை திசை திருப்பும் செயல்பாட்டில் அனுர அரசு சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு. விரிவாக பார்க்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது. மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை, மாறாக மக்களை திசை திருப்பிவிடும் செயற்பாடுகளே முன்னெடுக்கப்படுகின்றன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ராணுவ ஆக்கிரமிப்பால் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் மாணவர்கள் மைதானம் செல்வதில் அவதி. இந்த செய்தியை நாங்கள் சமூக வலைதளங்களிலும் அதிகம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திற்கு முன்பாக 500 மீட்டர் தூரத்தில் உள்ள மைதானத்திற்கு செல்லும் பாதை ராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ளதால் மாணவர்கள் 1 கிலோமீட்டர் வரை நடந்தே சென்று மைதானத்தை அடைகின்றனர் என்று பாடசாலை சமூகம் விசனம் தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கை பிரஜைகளை மீட்க மியான்மருடன் இலங்கை பேச்சு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், அரசாங்கத்துடன் வலுக்கும் முருகல் பரிந்து ரணசிங்கவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற ஒரு செய்தியும், நிலுவை கட்டணங்களால் நீர்வளங்கள் சபை கடலில் என்று நாங்கள் ஏலவே பார்த்த செய்தி, அரிசி இறக்குமதியில் பெரிய அளவில் மோசடி மஹிந்த அமரவீர குற்றச்சாட்டு. அரசாங்கத்திற்கும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையில் இருக்கும் ஒப்பந்தம் காரணமாகவே அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவிக்காதிருந்தது. அதேவேளை அரிசி இறக்குமதியின் போது பெரும் மோசடி நடந்துள்ளது என்று முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர குற்றச்சாட்டியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளாக நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய அரசு தீர்மானம் என்ற ஒரு செய்தியும், இலங்கை அரசுக்கு எதிராக வழக்கு புதுச்சேரி மீனவர்கள் வலியுறுத்து என்ற ஒரு செய்தியும், நாடாளுமன்ற உணவு விலை அதிகரிப்பு நடைமுறை என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள், கடவுச்சீட்டு அச்சிடுவதற்கு மேலதிக பணியாளர்கள் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. கடவுச்சீட்டு அச்சிடுவதை துரிதப்படுத்துவதற்கு தேவையான மேலதிக பணியாளர்களை வழங்கல் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்து எதிர்க்கட்சிகள் ஆய்வு என்று நேற்று பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகளுக்கிடையே இடம்பெறக்கூடிய அந்த சந்திப்பு தொடர்பான செய்தியும் காணப்படுகிறது. அதே போல விகாரையை இடிக்க முடியாது என்று கூறும் அர்ச்சுனா தனது காணியை மக்களுக்கு பிரித்து கொடுக்க தயாரா. ஜனாதிபதி அண்மையில் யாழில் பங்கேற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வெளிப்படுத்திய கருத்திற்கு வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார் என்ற செய்தியும், ஒரே நாளில் சடுதியாக வீழ்ச்சியடைந்த கொழும்பு பங்குச்சந்தை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல உட்பக்க செய்திகளுக்குள், பேரினவாத அரசின் முகவர்களால் தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும் செயற்பாடு தமிழர் போராட்டத்தை அழிவுக்குள் தள்ளி முடிவுக்கு கொண்டுவர துணை நின்ற ஒட்டுக்குழுக்களைப் போல் இன்றும் பேரினவாத அரசின் நேரடி முகவர்களால் பல அணியினர் பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் இயங்கி தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க செயற்பட்டு வருகின்றனர் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல திருக்குறள் வளாகம் அமைந்தமை யாழ்ப்பாண மண்ணுக்கு பெருமை, வடக்கு ஆளுநர் வேதநாயகன். வள்ளுவர் பிறந்தமையால் தமிழ்நாட்டுக்கு எவ்வாறு பெருமையோ அதே போல திருக்குறள் வளாகம் அமைந்ததால் யாழ்ப்பாண மண்ணுக்கு பெருமை என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே ஏற்கனவே நாங்கள் பார்த்த போல புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினால் இரவில் வீதிகளில் காணப்படுகின்ற கட்டாக்காளி மாடுகள் பிடிப்பு என்ற செய்தியும், குறிப்பாக இந்த வீதிகளில் காணப்படும் கட்டாக்காளி மாடுகளால் அதிலும் குறிப்பாக இரவு பகுதிகளில் அதிகளவான விபத்துகள் ஏற்படுகின்றன. எனவே அவற்றை கட்டுப்படுத்தும் முகமாக புதுக்குடியிருப்பு பிரதேச சபை இந்த கட்டாக்காளி மாடுகளை வீதிகளில் இருந்து கைது செய்து அவற்றை கூண்டிலே அடைத்து வைத்திருக்கிறது என்ற செய்தி காணப்படுகிறது. அதே போல ட்ரம்புக்கு பதிலடி, அமெரிக்க பொருட்கள் மீது வரியை கூட்டிய சீன அரசு, மத்தியில் சிக்கிய கூகுள் என்ற வெளிநாட்டு செய்தி, தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா மீண்டும் கூட்டு போர் பயிற்சி என்ற செய்தியும் காணப்படுகிறது. காசாவை நிச்சயம் அமெரிக்கா கைப்பற்றும், டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளாக தினக்குரலிலே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதய நாளினுடைய வெளிநாட்டு செய்திகளை பார்த்துவிட்டு ஏனைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் ஏனைய உட்பக்க செய்திகளாக, ரோஹிங்கிய பெண் சிசு பிரசவிப்பு. முல்லைத்தீவு கோப்பாப்பிலவு விமான படைத்தளத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த ரோஹிங்கிய பெண் ஒருவர் சிசு ஒன்றை பிரசவித்துள்ளார். அத்துடன் 47 வயதுடைய ஆண் ஒருவர் திடீர் சுகவீனமுற்று மாஞ்சோலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து புறாக்கள், கிளிகள் இலங்கைக்கு கடத்தல், லட்சக்கணக்கான பெறுமதியுடையவை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி.
இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடத்தப்பட்ட பறவைகள், விலங்குகள் மற்றும் மருந்துகளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக வீதி போக்குவரத்துக்கு இடையூறாக வர்த்தகம், யாழில் போலீசாரால் எச்சரிக்கை. யாழ் நகரில் வர்த்தக நிலையங்களுக்கு வெளியில் பொருட்களை காட்சிப்படுத்தி இருந்த வர்த்தகர்களுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போலீசாரால் எச்சரிக்கை துண்டுகள் விநியோகிக்கப்பட்டிருந்தன. அத்துடன் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பிலும் வர்த்தகர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. தூய இலங்கை செயற்திட்டத்தின் ஓர் அங்கமாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஏற்பாட்டில் இந்த விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கை கடந்த திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் உதயன் பத்திரிகையின் செய்திகள். தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய ஏனைய செய்திகளுக்குள் நீரிழிவு நோய் மருந்தாக பாரிய அளவு நிதி செலவீடு கவலையில் சுகாதார அமைச்சர். மருத்துவ விநியோக பிரிவினூடாக அரச வைத்தியசாலைகளுக்கு இன்சுலின் உள்ளிட்ட நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை வழங்குவதற்கு கடந்த ஆண்டு பாரிய அளவு நிதி செலவிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல பிரிட்டனில் இருந்து கிரிபத் கொடைக்கு பொதியில் வந்த திரவ கொக்கையின் அதிர்ந்து போன சுங்க அதிகாரிகள். இலங்கை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் நாளாந்தம் மேற்கொள்ளும் கண்காணிப்பு பணிகளின் போது கொழும்பில் உள்ள ஒரு பொதிகள் சேவையை நடாத்தும் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பொதியிலிருந்து போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்திய தந்தையும் மகனும் அம்பலாந்தோட்டையில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல இத்தாலியின் புகழ்பெற்ற கால்பந்து அகாடமி இலங்கையில் பயிற்சி. இத்தாலியின் புகழ்பெற்ற கால்பந்து அகாடமியான ஏசி மிலான் கால்பந்து அகாடமி நடாத்தும் கால்பந்து ஹனிஸ்ட பயிற்சி பட்டறைகள் கொழும்பு, யாழ்ப்பாணம் மற்றும் காலி ஆகிய நகரங்களில் நடைபெறுகின்றன என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக ஜனாதிபதிக்கு பொய்யான தகவல்கள் வழங்கப்பட்டதான்று கடந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதிக்கு பொய்யான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறார் என்ற கேள்வியோடு அந்த ஆசிரியர் தலையங்கம் புலந்திருக்கிறது. தொடர்ச்சியாக உள்ளூர் செய்திகளுக்குள் ஊடக அடக்குமுறை செயற்பாடுகளுக்கு முறையான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் கடந்த காலங்களில் ஊடகத்துறையின் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை செயற்பாடுகளுக்கு முறையான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரச வாகனங்களை வழங்காது சுகாதார அமைச்சர் நலிந்த, அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்காது என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், ஏலவே பார்த்தது போல கடந்த ஆண்டில் 87 மருந்துகள் தரப்பரிசோதனையில் தோல்வி, சுகாதார அமைச்சு தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரல் நாளிதனுடைய இன்றைய முக்கிய செய்திகளாகவும் ஏனைய நாளிதழ்கள் தாங்கி இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாகவும் காணப்படுகிறது.